அழுகை ஒருபோதும் என் குழந்தைகளே, நான் இதை ரொம்ப டெக்னிக்கலா சொல்றேன், உணர்ச்சி வசப்படுத்திலாம் சொல்லல. என்னால் அழ வைக்க முடியும் உங்களை. தாயினுடைய விஷயத்தை சொல்லி உங்களால அப்படி அழ வச்சிட முடியும். எனக்கு அது நல்ல நோக்கம். நீ அதை புரிந்து கொள்ள வேண்டும், அவளை புரிந்து கொள்ள வேண்டும். ஜெயந்தா சொன்னான், எல்லா தெய்வங்களும் அந்த கருவறையில் இருக்கும், அந்த கருவறையே இந்த தெய்வத்திற்குள் இருக்கும். அம்மா சூப்பர் தெரியுமாவ. நீ திரும்ப இன்னும் ஒரு 5-10 வருஷம் திருமணமாயி உன் மனைவிக்கோ அல்லது நீங்கள் திருமணமாயி உங்கள் கணவனுக்கோ உங்கள் உடலை ஒருவருக்கு ஒருவர் தந்து அதில் ஒரு ட்ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ணுவீங்கல்ல, ஒரு ஒழுக்கத்தை ஃபார்ம் பண்ணுவீங்கல்ல, அதை விட முக்கியமானது நான் ஒரு விஷயத்த சொல்றேன். அந்த ஆண் பெண் ஒழுக்கத்தை விட முக்கியமான விஷயம் இந்த உடல் இருக்குல்ல, நீங்க வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கீங்களே, அது உங்களுக்கு சொந்தமானதல்ல, உங்களுக்கு வரப்போகின்ற இணைக்கு சொந்தமானதல்ல. அது முழுமையான சொந்தம். உங்களை பெற்றெடுத்த அந்த தாய்க்கும் அந்த தந்தைக்கும் தான் இந்த உடல் சொந்தம். அந்த உடலை தயவு செய்து நீங்கள் கெடுத்துக் கொள்ளாதீர்கள். உங்களுக்கு கிடையாது. இதை போதை வஸ்துக்களாலோ பொய்களாலோ நேரம் தவறிய உணவு, நேரம் தவறிய தூக்கத்தினாலோ மனக்கவலைகளாலோ கெடுத்துக் கொள்வதற்கு உங்களுக்கு உரிமையே கிடையாது. இது உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பொருள். ஜஸ்ட் ஃபீல் தட்.